எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எப்படி இருந்து அந்த நாள், அந்த மே 4ஆம் தேதி என்ன நிலையில இருந்தீங்க? நான் பெரிய சர்ப்ரைஸாலாம் இல்லை எனக்கு உண்மையாகவே. இந்த பேப்பர் விளம்பரம், போஸ்டர் டிசைன்லாம் முந்தின நாளே ரெடி. எனக்கு டிசைனர் கூட கட்டினு இவ்வளோ தைரியமாக பண்ணுறேன். நிச்சயமாக வருது, நாளைக்கு அடிக்கிறோம் ஒட்டுறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோடும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அந்த நாளை நான் ரொம்ப அவரோட எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் வந்து விஜய் அப்படின்றத மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் ஆட்சி பீடத்துக்கு வரணும். அதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது சார். விஜய் சார் பிரச்சாரம் பண்ண எந்த தொகுதியிலுமே தாவேகா தோக்கல. அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கும். சரி, என்ன வெயிட் பண்ணுங்க, 5 வருஷம் அடுத்தது தான். ஓகே, அந்த 108 வந்து 208 மாறிடும். ஸோ அதே சினிமாவில் காமிச்ச அதே டெடிக்கேஷனையும் அந்த சின்சியாரிட்டி இதில் காட்ட போகிறோம், ஜெயிக்க போகிறாரு. அவ்வளோதான் விஷயம். இன்னும் எல்லா தொழிலும் ஒன்று தான். நீங்கள் டெடிக்கேஷனும் சின்சியாரிட்டி இருந்தால் எதில் வேணால் ஜெயிக்க போகிறோம். அதில் அவர் ஜெயிச்சு காமிச்சிட்டார். சினிமாவில் 10ஓட 11 நடிகனாக வரல, நம்பர் 1 வந்து காமிச்சார். நான் தான் மாஸ் அப்படின்னு நின்னார். அந்த மாஸ் அரசியலே இன்னைக்கு அவர் மாஸ், அவர் ஜெயிப்பார். இளைஞர்கள் மொத்த பேரையும் வீடியோ பார்த்துருந்த பசங்க மொத்த பேரையும் இன்னைக்கு பாலிடிக்ஸ் பார்க்க வச்சுட்டார் தலைவர். ஜெய் சாருடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா, ஒரு இளைய தலைமுறை, கெட்டு போயிட்டு இருந்த தலைமுறை, நேரம் வீடியோ கேம்ஸ், ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் இப்போ அடுத்து என்ன சேனல், என்ன தலைவர் எங்கே இருக்கிற காலை கிளம்பிட்டாரா, போயிட்டாரா, இன்னைக்கு என்ன சொன்னார், அங்கே பேசுகிறாரு, இங்கே பேசுகிறாரு, இப்படி ஆயிடுச்சு. சரி, மொத்த தமிழ்நாடு ஓட்டு போட்டதில் நீங்கள் இந்த ஒரு ஓட்டு போட்ட எல்லாத்தையும் போய் கேளுங்க. எல்லாருடைய அடிப்படை கேள்வி என்னவாக இருக்குன்னா, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிச்சு கொடுங்க, சட்டம் ஒழுங்கு சரி பண்ணி கொடுங்க, எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொடுங்க. இதுதான் அடிப்படை கேள்வியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா இந்த சட்டம் ஒழுங்கு இல்லாமல் சந்திச்சிருச்சது எல்லாருக்கும் தெரியும். பல உதாரணங்கள் இருக்குது. ஆட்சியாளர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அது எது மக்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா நினச்சிட்டாங்க. அடித்தட்டு மக்களுடைய கோபம். லேண்டாக இருந்தது கருப்பு அப்படிங்கிற ஒரு நெருப்பு. எப்படி சார் பார்க்குறீங்க அதோட வெற்றியை? தமிழ் சினிமாக்கே கிடைச்ச ஒரு கம்பேக் மாதிரி இருக்கு. நான் கிறிஸ்டியனுங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா நம்ம கலாச்சாரம் சார். அதனால் இந்த மதங்களை தாண்டி, ஜாதியை தாண்டி, மொழியை தாண்டி கேரளாவில் பிடிக்குது, ஆந்திராவில் பிடிக்குது, உலகம் பூரா பிடிக்குதுன்றது பெரிய வெற்றி. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தயாரிப்பாளரும் நடிகருமான டி. சிவா சார் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், சினிமா, அரசியல் எல்லாமே பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நன்றி சார் டைம் கொடுத்ததுக்கு. எப்படி இருந்தது சார்? நம்ம ஒருத்தவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் அந்த ரிசல்ட் சாதகமாக வருமா, பாதகமாக வருமா, பல குழப்பங்கள் நிலவிட்டிருந்த சூழலில் டக்குன்னு ஒரு பெரிய ஒரு சுனாமியே அடிச்சுது சார் தமிழ் அரசியல் இதில். எப்படி இருந்தது அந்த நாள், அந்த மே 4ஆம் தேதி என்ன நிலையில் இருந்தீங்க? மே 3ஆம் தேதியே தூங்கலை. ஓகே, விடிய விடிய ஒரே அந்த அந்த இதுலேயே இருக்குது, அந்த மெயின்லேயே இருக்குது. ஸோ காலையிலேருந்து தயாராகி நண்பர்களோட உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். 9:30க்கு நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் அதில் நான் பெரிய சர்ப்ரைஸாலாம் இல்லை எனக்கு உண்மையாகவே. நான் எக்ஸிட் போலில் நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக வரப்போகுது அப்படின்னு நான் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கலை. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சுட்டு நம்ம நண்பர்களுக்கார எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கேட்டோம்னு வச்சுங்களேன், 90% விஜய்க்கு போட்டேன், விசிலுக்கு போட்டேன்னே சொல்கிறாங்க. ஓகே ஓகே. எனக்கு சர்ப்ரைஸ் தாங்கலை. நான் ரொம்ப இவங்கெல்லாம் நிச்சயமாக இவங்க திமுக தான், இவங்க அண்ணா திமுக தான் இருக்கிற ஆட்கள்லேயே ஃபோன் பண்ணி கேட்டால் கூட, இல்லை அது வீட்டில் எல்லாரும் பசங்கள்லாம் ஒரு தொந்தரவு பண்ணிட்டாங்க, நான் மாற்றி போட்டேன். இது நிறைய இடத்துல கேட்டேன். அதில் எங்கே சுற்றி அப்புறம் பார்க்குறேன், கோர் பிஜேபி ஃபேமிலியில் கேட்டாலும் இல்லை நாங்கள் விசிலுக்கு போட்டோன்றாங்க. ஓகே. ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, இவர் ஒரு பர்டிகுலர் கட்சி ஓட்டெல்லாம் பிரிக்கலை, மொத்தமாக உடைச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுது. ஓகே. அதனால தான் நான் நிச்சயமாக நம்பினேன் ஒரு பெரிய லெவலில் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வரணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்படுற பல பேரில் நானும் ஒருத்தேன். ஓகே. அதனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதனால தான் முந்தின நாளே என்னுடைய அந்த பேப்பர் விளம்பரம், போஸ்டர் டிசைன்லாம் முந்தின நாளே ரெடி. எனக்கு டிசைனர் கூட கட்டினு இவ்வளோ தைரியமாக பண்ணுறேன். நிச்சயமாக வருது, நாளைக்கு அடிக்கிறோம் ஒட்டுறோம் அப்படின்னு. அதே மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு ரிசல்ட் நீங்கள்
மாலை முரசில் வந்து 3 மணிக்கு என்னுடைய விளம்பரம் வந்துருச்சு. ஓகே, அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கீங்க. ப்ரிப்பேர்டாக டிசைன் பண்ணி அன்றைக்கி நைட்டே போஸ்ட் அடிச்சாச்சு, அன்றைக்கி நைட்டே ஒட்டியாச்சு. ஏன்னா யாருமே போஸ்ட் டிசைன் பண்ணுற கூட டைம் கிடைக்காத நேரத்தில் நான் போஸ்ட்டே ஒட்டி முடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோடும் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அந்த நாளை நான் ரொம்ப அவரோட எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் வந்து விஜய் அப்படின்றத நான் ஒரு சினிமா நடிகராலாம் பார்க்கல, பார்த்தோம். அதனால் மட்டுமே நம்ம ஆதரிக்கலை. 2017 போய் அவர்கிட்ட நான் வந்து ஒரு பெரிய வேண்டுகோள் வச்சேன். பெரிய பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சிட்டு போய் மக்கள் வெள்ளத்தில் விஜய் வர்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சி நம்ம ஜேபி கிருஷ்ணா ஓவியர் பிரமாதமாக வரைஞ்சி கொடுத்தார் ஆயில் பெயிண்டிங்கில். அதில் வந்து ஆட்சி பீடன் ஒரு டைட்டில் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த போது அப்படி பார்த்துட்டு சர்ப்ரைஸாக என்னது அப்படின்னாரு. மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் ஆட்சி பீடத்துக்கு வரணும் அதுதான் அப்படின்னாரு. அரசியலுக்கு வாங்க சார், ஆட்சிக்கு வாங்க, ஆட்சி பீடம் காத்துட்ருக்கு அப்படின்னு. ஓகே, என்ன நிறைய பேர் இப்படியே சொல்கிறீங்க, யாராலும் வந்து இப்போ யார் சினிமா பார்க்குறதுன்னாரு. சினிமா பார்க்குறதுலாம் வருஷம் வருஷம் யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க சார், ஓடுற படத்தில் யாராவது இருப்பாங்க, வந்துட்டு போகிறாங்க, போதும் மக்கள் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. 2017 கொடுத்தேன். 10 வருஷம் அப்போ இருந்து நான் அவர்கிட்ட ஆசைப்படுறேன்னு சொல்ல வரேன். நான் இன்னைக்கு விஜய் வந்தார்ன்றக்காக நம்ம சொல்ல வர ஆளுங்க அப்போ இருந்து அதை செஞ்சிட்ருக்கோம். அப்போ ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டார். ஆனால் வந்து எல்லாரும் சொல்கிறீங்க, பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசிக்கிறேன் அப்படின்னாரு. யோசிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு அவருக்கு. அதுக்கு ஏன்னா அவர் தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதோ அல்லது என்ன ஒரு காரணங்களை வச்சுருந்துருப்பார் காரணம். ஏன்னா அவர் வந்து தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பி. அவரை வந்து எல்லாரும் ரெடி பண்ணாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு ஒரு எஸ்ஏஎஸ்ஆர் வந்து ஒரு சின்ன படம் 2 ரூபா 3 ரூபாவில் படம் எடுத்து அந்த படத்தை ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அதிலிருந்து சின்ன சின்ன ஹீரோவாக இருந்து பெரிய ஹீரோ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் +2 வரைக்கும் அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க, காலேஜ் வரைக்கும் படிக்க, அப்புறம் அடுத்த கோர்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட விடுங்கன்னு பசங்க சொல்கிறாங்களே, நீ அந்த மாதிரி இந்த கோர்ஸ் நான் பார்த்துக்க விடுன்னு அப்பாட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சினிமாவை அவர் கையில் எடுத்து அவருக்கான படங்களை முடிவு பண்ணி அவரோட டேலண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அவரோட பர்ஃபார்மன்ஸ் கற்றுக்கிட்டு டான்ஸ் மாஸ்டரே ஆட முடியாத டான்ஸ் எல்லாம் அவர் ஆடி நீங்கள் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை வளர்த்து ஒருத்தர் ஜெயிச்சு வந்து நம்பர் 1 ஹீரோ என்ன பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அதே தான் பாலிடிக்ஸ். ஓகே, அவர் இந்த பாலிடிக்ஸ்க்காக 2 வருஷமாக பெரிய பெரிய டீமை உட்கார வச்சு அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. அதில் அந்த ஒர்க்லாம் யாருக்கும் தெரியாது. பெரிய ஒரு அறிவுஜீவி டீமெல்லாம் வச்சு பொலிட்டிக்கல் அனலைசர்ஸ் வச்சு உட்காந்து அதை கற்றுக்கிட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு இப்போ உள்ளே வந்திருக்காரு. ஓகே, ஸோ அதையே சினிமாவில் காமிச்ச அதையே டெடிக்கேஷனையும் அந்த சின்சியாரிட்டி இதில் காட்ட போகிறார், ஜெயிக்க போகிறார், அவ்வளோதான் விஷயம். இன்னும் எல்லா தொழிலும் ஒன்று தான், நீங்கள் டெடிக்கேஷனும் சின்சியாரிட்டி இருந்தால் எதில் வேணாலும் ஜெயிக்க போகிறோம். ஓகே, அதில் அவர் ஜெயிச்சு காமிச்சிட்டார் சினிமாவில். நம்பர் 1 சும்மா 10ஓட 11 நடிகனாக வரல, நம்பர் 1 வந்து நின்று காமிச்சார். நான் தான் மாஸ் அப்படின்னு நின்னார். அந்த மாஸ் அரசியலே நீங்கள் அவர் மாஸ் அவர் ஜெயிப்பார். அதனால தான் நான் நம்பி அவர்கிட்ட போனேன். சூப்பர் சார். ஏன்னா வந்து ஒரு சும்மானா வந்து ஒரு என்டர்டெய்னர் இல்லை அவர். ஒரு விஷன் இருக்கு அவர்கிட்ட, ஒரு விஷன் இருந்தது, அது ஒரு உழைப்பு இருந்தது அவர்கிட்ட. எல்லா நடிகர்ட்டையும் அந்த உழைப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனை வந்து மக்களுக்கு அப்புறம் அப்படி உழைக்கிற எல்லாத்தையும் மக்களுக்கு பிடிச்சிருமா? இல்லை, சில பேருக்கு தான் பிடிக்கும். குழந்தைகள் முதல் தாத்தா பாட்டி வரைக்கும் பிடிக்குதுன்னா சினிமாவில் பிடிக்குது, இன்றைக்கி அரசியலையும் பிடிச்சிருச்சு. எங்கே ஃபோன் பண்ண சொன்னது இல்லை, எங்கள் பாட்டி சொல்லி ஒருத்தர் சொன்னால் வித்தியாசமாக, இல்லைங்க எங்கள் அம்மா ஒரே தகராறுங்க, நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணுன்னு, வேறு வழியில் அம்மாவுக்காக ஓட்டு போட்டுருக்கேன். இது என்னடா குழந்தைங்கன்னு சொன்னால் அம்மாவை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னே பாட்டி தவறிட்டாங்க. அவங்க இருக்க வரைக்கும் சாமி ஒரு வாட்டி இந்த விசி என்னை கூட்டிகிட்டு போய் காட்டேன், விசி என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுன்னு எனக்கு கேட்டே இருப்பாங்க. 10 வருஷம் முன்னாடி. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த மாதிரி ஒரு குடும்பங்களுக்குள்ளே போய் உள்ள புகுந்த ஒரு இமேஜ், அது கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு வரம் அது. ஓகே, அதனால் அவர் வரணும்னு ஆசைப்பட்டேங்க, அது வந்துட்டார். ஓகே, வரணும்னு பல பேர் ஆசைப்பட்டாங்க, நானும் ஒருத்தன். ஓகே, ஆமாம், அந்த கோடிக்கணக்கான கல் என்னுடைய கல்லும் ஒரு கல் அப்படின்னு முடிவு. இன்னைக்கு அந்த கல் வந்து ஒரு பெரிய சிகரமாக பெரிய இமயமாக நிற்குது. ஆமாம். அதனால் வந்து சான்ஸே இல்லை. ஓகே, அவர் வந்ததும் அவர் வந்து செயல்படுற விதமும் இந்த ஒவ்வொரு விஷயம் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ண 200 யூனிட் மின்சாரத்திலிருந்து பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, அடுத்தடுத்து அவர் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள், எடுத்துகிட்டு போகிற ஸ்டைல், எடுத்துகிட்டு போகிற ஸ்பீடு, இது வரைக்கும் வந்து இந்த செக்ரட்டரியேட் வந்து இந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ணல. இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை இந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ணல. அப்படி 9 to 6 ஒர்க் பண்ணுது. 8:45 உள்ளே இருக்கு. அதான் சொல்கிறேன். ஆஃபீஸ் போகிற மாதிரி மத்தியானம் சாப்பாடோட உள்ளே கொண்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அலறுது, கோட்டையே அலறுது. ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து அது புதுசு இல்லை. அவருக்கு இந்த 7 மணி எந்திரிக்கிறது, ஜிம்மு போகிறது, ரெடி ஆகிறது, ஷூட்டிங் வர்றது, இந்த 6 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நடிக்கிறது அவருக்கு டியூனான விஷயம்.
16 மணி நேரம் நடிச்சவருக்கு இந்த வேலை. அதனால இதெல்லாம் விஷயம் இல்லை. நடிக்கிறதுன்றது இன்னும் அதிக இதாவது உட்காந்து படிக்கணும், கவனம் செலுத்தணும், அதான் விஷயம். அப்புறம் அந்த மேக்கப் பொண்ணு மேக்கப் கல்யாணம் பார்த்ததுனால முடியாது, எல்லாம் விட்டார் பாருங்க. ஆமா நல்லா அப்படியே நரமுடி வச்சுக்கிட்டாரு, எதுவுமே நம்ம அலங்காரம் பண்ணிக்க கூடாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல சூப்பராக வந்துட்டு இருக்காரு. அதனால அந்த கவனம்லாம் விட்டார். அந்த கான்சியஸ் இப்படி சீவிட்டு கொண்டோம் இப்படி பண்ணல, ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரெஸ் ஃபார்மேட்னு வச்சுட்டாரு. இப்போ போய் உட்காந்தா வேலையை பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அசம்பிளி பார்த்தா அழகா இருக்கு. நிறைய இளைஞர்கள் நம்ம பார்த்தாவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே எல்லாம் பெரியவங்களாவே இவ்வளோ வருஷம் அப்படியே பார்த்துட்டு பார்த்தா ஜிகு நல்லா பேண்ட்டை போட்டு இன் பண்ணிட்டு அப்படி வந்து ஒரு ஸ்டைலாக போந்துட்டு இருக்காங்க கோஷ்டிகள். ரொம்ப விளிம்பு நிலை மக்கள்லாம் எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுன ஒரு சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட், சாதாரண மோஸ்தா வேலை பார்த்தவங்க, இப்படி எல்லாம் எளிய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் தப்பே பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறதுக்கு இன்னைக்கு தலைவர் இருக்காரு. தண்டிக்கிறதுக்கு அந்த இளைஞர் கூட்டமே ரெடியாக இருக்கும். ஆமாம். இப்போது நீங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத காலத்தில் ஒரு அரசியலுக்கு வந்தாங்க, சாதாரணமாக இருந்தாங்க. அவங்களாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆனாங்க, கோடான கொடிகளை சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு தெரியாதான். இன்னைக்கு மீடியா இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற அந்த சாதாரணமான இளைஞன் என்ன வளர்றான்னு மீடியா பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கூடவே இருக்கிற இளைஞர்களை பார்த்துட்டே இருக்கும். எங்கள் தலைவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் சும்மா கொள்ளையடிச்சு சேர்த்துட்டுலாம் இனிமேல் அப்படிலாம் போயிட முடியாது. அந்த காலத்தில் செட்டில் ஆன மாதிரி இப்போ செட்டில் ஆக முடியுமா? ஆக முடியாது. எத்தனையோ அமைச்சர்களை தோக்கடிச்சிருக்காங்க. அதான் அதை விட்டுருங்க. இனி இப்போ வந்திருக்கிற இந்த இளைஞர்கள் யாரும் மனமாற மாட்டாங்க, தப்பே பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது தப்பு பண்ணால் கூட டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ஓகே ஓகே. அவன் ஒரு வீடு கட்டினா அந்த வீடு எங்கேருந்து கட்டினான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே. இனிமேலுக்கு வந்து நம்ம அப்படியே மாளிகைகள் கட்டுறது, கோபுரங்கள் கட்டுறது, திருமண பக்கம்லாம் காலேஜ் கட்டுறது, ஃபேக்ட்ரி கட்டுறதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைஞர் படையே அதை ஃபாலோ பண்ணிடும். ஏதரா அவனோட காசு அவன் கேட்பான், போய் இங்கேருந்து வந்தேன்னு கேட்பான். அந்த விழிப்புணர்ச்சி இன்னைக்கு வந்துருச்சு. அதனால இவங்கெல்லாம் மக்களுக்காக போராடுவாங்க, மக்களுக்காக உழைப்பாங்க, சின்சியராக இருப்பாங்க. கேள்வி மக்கள் கேட்பான்னு பயம் இருக்கும், தலைவர் கேட்பான்னு பயம் இருக்கும். ஏன்னா தலைவர் கமிட்மெண்ட்டெல்லாம் வந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே வருஷம் ஒரு 200 கோடி சம்பாதிக்கிறது நான் கொடுக்குறேன்டா உங்களுக்கு, நீ வாங்கிக்கிட்டான்னு வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இது மாற்றம், சட்டசபை மாற்றம். அதே மாதிரி இளைஞர்கள் மொத்த பேரையும் வீடியோ பார்த்துருந்த பசங்க மொத்த பேரையும் இன்னைக்கு பாலிடிக்ஸ் பார்க்க வச்சுட்டார் தலைவர். இன்னைக்கு ஜெய் சாருடைய பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா, ஒரு இளைய தலைமுறை கெட்டு போயிட்டு இருந்த தலைமுறை எந்நேரம் வீடியோ கேம்ஸ் ரீல்ஸு பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் இப்போ அடுத்து என்ன சேனல், என்ன தலைவர் எங்கே இருக்கிற காலை கிளம்பிட்டாரா, போயிட்டாரா, இன்னைக்கு என்ன சொன்னார், அங்கே பேசுகிறாரு பாரு, இங்கே பேசுகிறாரு, இப்படி ஆயிடுச்சு. தலைவர் பற்றி என்னோட இப்படி பேசிட்டு இருக்காங்க இந்த ஆள், இது என்ன கூட்டணி, 118 இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுமா? இப்படி எல்லாரும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இன்க்ரீஸாக எல்லாம் அரசியல்வாதிகள் ஆகிட்டு இருக்காங்க. இது நல்லது, ஆரோக்கியமான அரசியலுக்கு வருவாங்க. இப்போ நாளைக்கு இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து அவனுடைய ரொட்டீன் ஒர்க்கை விட்டு வெளியே வந்து இப்போ கேள்வி வைக்க ஆரம்பிப்பான். ஓகே. அதனால சொல்கிறேன், இனி வர அரசியல்வாதிகள் தப்பே பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். சூப்பர் சார். அடுத்து வர ஜென்ரேஷன் தப்பு பண்ண முடியாது. பழைய ஜென்ரேஷன் தப்பு பண்ண சொல்லி வேடிக்கை பார்க்க இதுதான் உலகம். சரி, ஊழல்லாம் ஒத்துக்கிட்டா 30% கொடுத்தா ஆகணும், நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் கேட்குறான்ப்பா, கொடுத்துருங்கப்பா. இப்போ கேட்டு பார்க்க சொல்லுங்களேன் 10%. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா கேட்க சொல்லுங்களே, கேட்க மாட்டாங்க. மக்கள் நீதி அரசர்கள் ஆகிட்டாங்க. மக்கள் நீதி அரசர்கள், மக்களே ஜட்ஜ் ஆகிட்டானுங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து மதுக்கடைகள் ஒழிக்கிறதாகட்டும், 717 பார் உடைக்கணும்னா இது வரைக்கும் எல்லாரும் அது வருமானத்தை தான் பார்த்தாங்க, சட்டம் ஒழுங்காக பார்க்கல. ஆட்சியாளர்கள் இது பெண்களை பாதிக்குது, குழந்தைகளை பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குதுன்னு பார்க்கல. அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவும் வருமானத்துக்கான வழியாக பார்த்தாங்க. தலைவர் வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த ஊழல் இருக்குல்ல, இந்த 30 வருஷம் 40 வருஷம் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, பல்லாயிரம் கோடிகள் லஞ்சம் போயிடல, அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கொண்டாந்து கவர்மெண்ட்டில் சேர்த்தாவே இவர் சொல்கிற எல்லா திட்டத்தையும் பண்ணிட முடியும். ஏராளமான பணம் இங்கேயே வரும். வீணா போனவங்களும் ஊழல் காசுக்கு மட்டும் இங்கே கோட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டாருன்னா தலைவர் போது அவர் நினைச்ச எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தலாம். அவர் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கலாம். இன்னும் கரண்ட்டு இன்னும் 200 இல்லை 400 ஆக்கலாம், கரண்ட் பில் குறைக்கலாம், சொத்து வரி குறைக்கலாம், எல்லாமே குறைக்கலாம். எங்கே குறைக்கலாம்னா இந்த இன்கம் வெளியே போன இது வரைக்கும் தனிநபர்களுக்கு போயிட்டு இந்த வருமானத்தெல்லாம் சேர்த்து கொண்டாந்து அரசாங்கத்துக்கு சேர்ப்பார் தலைவர் அன்னைக்கு வரும். அப்படி ஒரு ஆட்சியை நம்ம பெற்றிருக்கோம், அப்படி ஒரு அரசாங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம், பொற்காலம். சூப்பர் சார். சினிமா துறையில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க சார் முதல்வர் விஜய்கிட்ட இருந்து? சார், சினிமா துறையில் நாங்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கல. சினிமா துறையில் உடனே அவருக்கு எந்த வேண்டுகோளையும் கொடுக்க வேண்டான்றது தான் எனக்கு கருத்து. வேண்டுகோள்னா ஃபினான்சியலாக அவருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்காது. ஏன்னா அவரே டைம் கேட்டிருக்காரு. மக்களுடைய அடிப்படை ஆதாரங்களுக்காக அவர் போராட வேண்டியிருக்கு. நிறைய அவருடைய வருமானத்தை பெருக்கணும், காலியான கஜானாவை தேத்தணும், இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும், மக்களுக்கு வந்து நல்ல சுகாதாரம் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், மருத்துவம் கொடுக்கணும், நிறைய நல்ல சாலைகள் கொடுக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸோட வந்து இறங்கியிருக்காரு அவர்.
அவர்கிட்ட போயிட்டு எடுத்தோடனே எனக்கு டேக்ஸ் வரி கொடு, எனக்கு இதை கொடு, எனக்கு இது கொடுன்னு கேட்க வேண்டாம். நிர்வாக ரீதியாக கேட்டிருக்கோம். நான் என்ன கேட்கணும்னா, சரி எனக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் கொஞ்சம் கொடுங்க, ஷூட்டிங் பண்ணுறதுக்கு பர்மிஷன் ஈஸி பண்ணி கொடுங்க, இந்த பர்மிஷனை கோயில் வாசலில் எடுக்க முடியாதுன்ற கோயில் வெளியேவாது எடுக்க சொல்லி பர்மிஷன் கொடுங்க. அந்த மாதிரி நிறைய நிர்வாக ரீதியான விஷயங்கள். எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு சினிமாவுக்கு ஒரு துறை, ஒரு வாரியம் ஒன்று அமைச்சு இந்த சினிமா கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி கொடுங்க. ஏன்னா தறி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு வாரியம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாரியம் ஒழுங்குமுறைப்படுத்தி கொடுக்கும் சினிமாவை. இது போகிற விஷயங்களை தான் நம்ம கேட்கணும். அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு உடனடியாக வந்து டேக்ஸை தூக்கிட்டு இது மானியத்தை கொடு அப்படின்லாம் எதுவும் இப்போ தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. டிக்கெட் விலையை ஏற்றிக்கணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, இப்படி கேட்கலான்றது தான் என்னுடைய கருத்தாக என்னுடைய அசோசியேஷனில் பேசும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஓகே, அண்மையில் தயாரிப்பாளர் சங்கம் விஜய் அவர்களை போய் வாழ்த்திட்டு வந்ததா ஒரு செய்தியை தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் போய் ஓகே 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 சரி எல்லாரும் போவாங்க சார். யார் போனாலும் முதல்வரை பார்த்தாங்கன்னா ஒரு கோரிக்கை மனு கொடுப்பாங்க. நான் சொல்ல கோரிக்கை கொடுங்க, அந்த கோரிக்கை நிர்வாக ரீதியாக கொடுங்க. பொருளாதார ரீதியாக எந்த ஒரு சுமையும் இன்றைக்கு நம்ம முதல்வருக்கு ஏற்ற வேண்டாம். அவர் கொஞ்சம் வேலை செய்யட்டும், அவருக்கு விடுவோம் ஓகே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் விஜய் சாரோட நடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி அவர் அரசியல் தலைவரை கோட் படத்தில் நடிச்சிருந்தீங்க. ஒரு முக்கியமான நிகழ்வு, சின்ன கரெக்ஷன், கோட் படத்தில் அவர் கூட வந்தேன், நடிச்செல்லாம் சொல்லிலாம் ரொம்ப பெருசு. ஓகே, பட் இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் இது பார்க்கும்போது அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கிறது பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சார். அவர் பெருசாக எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டார். விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாருன்னா ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட நிகழ்ச்சியாக தான் இருக்கும். உங்களுடைய மகளுடைய திருமணத்துக்கு வந்துட்டு பார்க்க எக்ஸ்க்ளூசிவ் தான் சொன்னேன். இதெல்லாம் வந்து அமைஞ்சது ஏதோ ஒரு மனசுல. சரி, நம்ம 2017 போய் கேட்டேன். இப்போ ஒரு கட்சியார் அவருக்கு இப்போ மறக்காது இல்லையா? அன்றைக்கி வந்து ஒருத்தர் கேட்டு போனால நிறைய கேட்டதில் இவரு ஒருத்தர் ஞாபகத்தில் இருக்கும். என்னைக்காவது நம்ம ஒரு குட் புக்கில் இருப்போம், அப்புறம் எங்கேயாவது பார்க்குறோம், ஒரு விஷ் பண்ணுறோம், அவருடைய படங்களை பற்றி நம்ம ட்வீட் பண்ணுறோம், சோசியல் மீடியாவில் பேசுகிறோம். அவர் ஏதாவது சினிமா விமர்சனங்கள் வரும்பொழுது நம்ம டிஃபெண்ட் பண்ணி பேசுவேன் நினைப்போமே. இந்த லியோ டைமில் இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து எங்கே போனாலும் எனக்கு ஞாபகம் வச்சு போவார். அந்த மரபு லியோ ஃபங்க்ஷன் போனால் அப்படி ஸ்டேஜ் ஏற போனவர் அப்படி பார்த்துட்டு ஒரு 20-30 அடி நடந்த நேரம் வந்துட்டு பார்த்தவங்க வீடியோஸ்லாம் தேங்க்யூ அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் அவருடைய மேனர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகத்துக்கு இத்தனை பேர் பார்க்குறாரு இல்லைங்களா? அது வந்து அந்த நாகரிகம் அப்படி இயல்பாக இருக்கிற விஷயம். எப்பவுமே எதுவாக இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி பேசுகிற விஷயத்தில் ஞாபகம் வச்சு தேங்க் பண்ணுவார். ஓகே, எல்லாத்தையும் கவனிக்கிறாரா? எல்லாத்தையும் கவனிப்பார் அவர். நான் வந்து அந்த ரிலீஸ் ஆகி 100ஆம் நாள் விழாவில் வந்து என்னை பார்த்து பேசுகிறாரு. ரிலீஸ் அப்போ வந்து சில கான்ட்ரவர்சிகளுக்கு நான் சில வீடியோஸ் போட்டிருந்தேன். ஆமாம், அதை ஞாபகம் வச்சு உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது வந்து அதெல்லாம் இன்னைக்கு அதுதான் போய் இன்னைக்கு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் போய் பார்க்குறாரு அப்படின்னா அது அவருடைய நாகரிகமாக அப்படிதான் வளர்ந்துருக்காரு. அவர் வெரி டீசன்ட் பர்சன். அவர்கிட்ட போய் எத்தனை நாள் பேசுனீங்கனாலும் ஒரு லூஸ் டாக் வராது, ஒரு காசிப் இருக்காது, அடுத்தவனை குறை சொல்ற விஷயம் இருக்காது. எதாவது பேசணும் அதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்றவர். ஓகே, அது அவருக்கு பிடிக்காது. அடுத்தவங்களை குறை சொல்லி தான் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவருக்கு பிடிக்காது. அரசியலே அந்த வேலையை அவர் செய்ய போறது இல்லை. இப்போ அவர் வேலையை அவர் எதாவது பேசினாரா பார்த்தீங்களா? இல்லை, பதவி ஏற்ற ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறார், அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. எனக்கு மக்கள் ஒரு வேலை கொடுத்துருக்கா, நான் பார்க்குறேன், என் வேலையை பார்க்க விடுங்க. இப்போ பேசுறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுதான் அவருடைய சுபாவம். சூப்பர் சூப்பர். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்படிதான் அன்வான்ட் டாக்லாம் அவர் இருக்காது. ஒரு விஷயத்துனா அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தோட ஒரு விஷயம் பேசுவார். ஓகே, ஜென்ரலான ஒரு மேனர்ஸ் இருக்கும். மேன் ஆஃப் மேனர்ஸ் அவர் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இப்போ இந்த வீடியோ விஜய் அவர்கள் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, கவனிக்கிறாருன்னா நீங்கள் அதனால தான் சொல்ல வந்தேன். அப்படி சொல்லும்போது நான் போய் டாக்டர் மெட்டாஜ் இன்வைட் பண்ணும்போது கூட நான் அன்றைக்கி வந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு வெளியே வராத ஒரு சூழ்நிலை. நான் வந்து கூப்பிட போகிறதே எப்படி போகிறேன்னா, கூப்பிடாமுட்டா ஒரு வார்த்தை சொல்லியே நினைக்காது பார்த்துட்டு நினச்சிக்க போகிறாருன்னு சொல்லி அந்த மரியாதை நிமித்தமாக தான் நான் கூப்பிட போகிறேன். போயிட்டு கொடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டு நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரி எனக்கு சூழ்நிலையெல்லாம் புரியுது சார், உங்களுடைய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள், அதேமாதிரி நீங்கள் வந்தால் சந்தோஷப்படுவேன் அப்படின்னேன். அதனால் வந்தால் வருவேன் அப்படின்னாரு, வந்துட்டார். சூப்பர் சார். அது ஐ எம் ஸோ கிஃப்டட், மை டாட்டர் இஸ் ஸோ கிஃப்டட். ஓகே ஓகே ஓகே. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது சார், விஜய் சார் பிரச்சாரம் பண்ண எந்த தொகுதியிலுமே தாவேக்கா தோக்கல. அதான் சொல்கிறேன். ஓகே, 214 போயிருந்தாருன்னா அந்த 214 ரொம்ப சொல்லக்கூடாது, 200ன்னு சொல்லிக்குவோமே. ஆமாம், அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். பெரிய அது வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கும். சரி, என்ன வெயிட் பண்ணுங்க, 5 வருஷம் அடுத்தது தான். ஓகே, அந்த 108 வந்து 208 மாறிடும். ஆமாம், ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. முதல்வருக்கு யார் வந்து இது இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஆமாம், அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி சார், இளைஞர்கள் எல்லாருமே டிவியில் மூழ்கி இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லேண்ட் ஆயிருந்தது கருப்பு அப்படிங்கிற ஒரு நெருப்பு. எப்படி சார் பார்க்குறீங்க அதோட வெற்றியை? தமிழ் சினிமாக்கே கிடைச்ச ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது சார் அது. ஆமாம், அது இல்லை
நம்ம முதல்வர்னால வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. ம். அவர் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாக்கே ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு, ஒரு நல்ல ஆமா. படம் வந்திருக்கு. ஆமா ஆமா. அவர் வந்த உடனே எங்களுடைய சினிமாவின் பயணம் வெற்றியாக துவங்கியிருக்கு. தளபதி வந்ததுக்கு ஓகே அவர் உண்மையாக சூர்யா சார் டிசர்வ்ஸ் இட்டுங்க. ஏன்னா ஓகே. அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டருக்கு நல்ல படங்கள் அமையாது வந்து ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா சூர்யானா இப்போ எப்படி கமல் சார்னு சொன்னால் சினிமாவே அவருக்கு சுவாசம்னு சொல்லுவோம், ம். அவர் தான் சுவாசம்னு சொல்லுவோம். ஆமா. அந்த மாதிரி தான் ஒரு பீரியட் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா அதான் சினிமா 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 அப்படியே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட் நடிகருக்கு ஒரு வெற்றி வேணுமே, இல்லைன்னா தளர்ந்து போயிடுவாங்கல்ல. அது வந்து பெரிய மகிழ்ச்சி எனக்கு சூர்யாவோட வெற்றி. அது முழுமையாக தகுதியானவர் அந்த வெற்றிக்கெல்லாம். அவர் படம் ஓடுறது, அது ஒரு தமிழ் சினிமா நல்லா ஓடுறது, அது அந்த படம் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து இது ஒரு உலகமெங்கும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒரு 300 கோடி ரூபாயை டச் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே. பிஎன்சிலலாம் சாமி ஆடிட்டு இருக்காங்க சார் தியேட்டரில். மக்கள் வந்து உணர்ச்சி கொந்தளிப்பில் வந்து பயங்கரமாக இது அது பண்ணி சில பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க, சாமி ஆட்டா அதெல்லாம் சொல்லிட்டு இல்ல, அந்த- விமர்சனத்தில் சொல்கிறாங்க. ஆமா. அதெல்லாம் கிடையாது. See, இதுதான் நம் கலாச்சாரம். ஆமா ஆமா ஆமா. அதுக்கு தான் நான் See, பாசிட்டிவா சொல்றேன். இந்த பலி எடுவது, சாமி ஆடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு தான் நம்ம கலாச்சாரம் வளர்ந்து. அதெல்லாம் மறந்துட்டு போகும்போது உண்மையாகவே ஆர்ஜே பாலாஜிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நீ வந்து ஒரு நம்முடைய கலாச்சார பெருமைகளை சொல்லி கமர்ஷியல் படம் எடுத்திருக்கீங்க, அதுக்குள்ள ஒரு கலாச்சார பெருமையை சொல்லியிருக்கீங்க. என்ன இருக்குது, இதுதான் இப்படி தான் வளர்ந்துருக்கோம், இப்படி தான் நம்ம சமுதாயம் வளர்ந்துருக்கு. அதனால் ரொம்ப அழகாக இருக்குது அது. அதனால சாமி ஆடுறது இது நீங்கள் நம்ப மாட்டீங்க. கேரளாவில் மாபெரும் வெற்றி, ஆமா ஆந்திராவில் பெரிய வெற்றி, வெளிநாடுகள் எல்லாம் மாபெரும் வெற்றி. வெளிநாட்டில் சாமி ஆடுவாங்க, ஆனால் கூட பிடிக்கிறதில்ல. அவங்களுக்கு மண் சார்ந்த படம் பார்க்க மண் சார்ந்த படம், ம். மண் சார்ந்த மண் வாசனை படங்கள். அப்புறம் ஜாலியாக நம்ம ரொம்ப சீரியஸான நடுவில் கொஞ்ச நாள் ரொம்ப சீரியஸான சினிமாவில் கூட ம். சினிமானாவே ஒரே குத்து வெட்டு பிரச்சனை ஜாதி சண்டை, ஐயோயோ அதெல்லாம் இல்லை. ம். இது நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, வாங்க. ஓகே ஓகே. இப்போ முதல் நாள் விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தாங்க, 2 விமர்சனம் பார்த்தேன். நான் கிறிஸ்டியனுங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஏன்னா இது நம்ம கலாச்சாரம் பண்ணுறோம். ஆ ஆ ஆ. ஸோ அதனால் இந்த மதங்களை தாண்டி, ஜாதியை தாண்டி, மொழியை தாண்டி கேரளாவில் பிடிக்குது, ஆந்திராவில் பிடிக்குது, உலகம் பூரா பிடிக்குதுன்றது பெரிய வெற்றி. நிச்சயமாக வந்து சூர்யா சார் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு 300 crores வாவ் வாவ். ஃபில்ம். கிரேட். அவருக்கு ஒரு பெரிய 2.0 வெர்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வெற்றியை பேசிட்டு இருக்கிற சமயத்தில் அது பின்னாடி இருக்கக்கூடிய வழிகளையும் பேசணும் சார். என்ன இந்த பிரச்சனை வந்து என்ன அதான் சொன்னேன், படத்துக்கு இந்த வெற்றியை தர்றதுக்கு அந்த தயாரிப்பாளர்கள் பிரபுவும் பிரகாஷும் என்ன வேதனையை சந்தித்தாருங்கிறதெல்லாம் வந்து அதான் சொன்னேன். சினிமா வந்து தமிழ் சினிமா கஷ்டப்படுது நாங்கள்லாம் பேசும்போது உங்களுக்குலாம் புரியாது. என்ன கஷ்டப்படுது, என்ன கஷ்டம் கேட்பாங்க. ஒரு 140 கோடிக்கு எடுக்கப்பட்ட படம் 90 கோடிக்கு வந்து டிஜிட்டல் விற்கின்னு நினச்சி அந்த படம் 40 கோடிக்கு தான் விற்றுதுன்னா அந்த 50 கோடி எங்கிருந்து அந்த ப்ரொடியூசர் பேலன்ஸ் பண்ணுவாங்க? ஓகே ஓகே. 1 2 5 10 சமாளிக்கிறதுக்கு ஆ. 50 கோடி அந்த தாக்கம் ரிலீஸில் வந்து ஏறுது. ம் ம் ம். சார் அதை சமாளிக்கணும். ஓகே. அதுக்கான போராட்டம் தான் அந்த ஒரு நாள் டிலே. ம். ஏன்னா சமாளிக்கலாம்னு முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி வெற்றி எல்லாரும் கொண்டாடுறாங்க. அந்த 2 நாள் 48 மணி நேரம் அந்த தயாரிப்பாளர்கள் முகமும் அவர்கள் பட்ட வேதனையும் பட்ட அவமானங்களும் இந்த இந்த வெற்றி வந்து அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க கூட மறக்க முடியாதுல்ல அந்த அனுபவங்கள். ம். காரணம் வந்து இந்த வியாபார சரிவு. ஓகே ஓகே. ஆமாம் அந்த ஒரு நாள் சார் ஓடிடி நம்பி நாங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டோங்க, திடீர்னு அவங்க வந்து நாங்கள் அப்படிலாம் நாங்கள் 50% விலை குறைச்சிட்டோம், முடிஞ்சிச்சு கதை. ம். குறைக்கிற உரிமை அவனுக்கு இருக்கலாம், பட் இது சந்திக்கிறது யார்? ம். அந்த இடத்துல தயாரிப்பாளர்கள் மனவலிமையோட நின்னாங்க. சூர்யா நடிகர் அவர்களுக்கு பேக் போனால் நின்னாங்க. அதெல்லாம் தாண்டி தனியே பல பேர் பின்னணி கூட இருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பெரிய வெற்றி. அவ்வளோ பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். ஆனால் வெற்றி அடையாமல் இருந்திருந்தால் என்னென்னு கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமானது. ஓகே ஓகே ஓகே. இந்த வெற்றி கிடைக்காமல் போயிருந்தால் அவருடைய நிலைமை என்ன? ம். இதுதான் சினிமாவில் பல பேர் வந்து வாழ்க்கை காணாமல் போயிடுது, கடும் நஷ்டத்தை ஏற்படுத்துது. ஓகே. பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் பெரும் நஷ்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் வந்து ஒரு பெரிய படத்தில் பெரும் தயாரிப்பாளர்கள் பெரும் நஷ்டம். ஓகே. இது வந்து வர்றவங்களையெல்லாம் கெடுத்துரும். புதுசாக வர்றவங்களை வரவிடாமல் பண்ணிடும். இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க, நம்பிக்கையை குறைச்சிரும். அதனால தான் அந்த வகையில் இந்த சினிமாவுக்கு ஒரு பெரிய புத்துயிர் கொடுத்துருக்கு கருப்பு. பெரிய விஷயம். ஓகே ஓகே. 2 பெரும் வெற்றிகளை வந்து பற்றி உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஆமாம், பெரும் மகிழ்ச்சி எனக்கு வந்து விஜய் சார் வந்து முதல்வர் ஆனதில் பெரும் மகிழ்ச்சி. அது மாதிரி வந்து நம்மளாம் ரொம்ப நேசிக்கக்கூடிய டெடிக்கேட்டட் ஆகிற சூர்யாவுக்கு ஒரு சினிமாவில் வெற்றி கிடைச்சது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி நான்
எல்லாருடைய விளம்பரத்துலேயும் ஒரு டேக்லைன் மாதிரி சொல்கிறது தான், மீண்டது தமிழகம், மீட்டது தமிழக வெற்றி கழகம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.